சொல்லுங்கக்கா ஏகோக்கா என்ன கதை சொல்றா சொல்லுக்கா என்ன கதை கிருஷ்ணா என்னை ஏமாத்திருச்சுட்டா. பிறந்து கிருஷ்ணா என்னை ஏமாத்திருச்சு. கிறிஸ்டா ஏமாத்திருச்சா? யார் கூடடா? டேவ் கூட. நம்ம நீ சொல்லு. 4 வருஷம் கூட உண்மையா இருப்பான்னு நினைச்சேன். அவளுக்கு எப்படி இப்ப என்னை ஏமாத்த மனசு நினைச்சுன்னு தெரியல. அவளை விடு, டேவ் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு. என்ன சொல்றது எனக்கு தெரியல. நீ பண்ண தப்பா அந்த 2 பத்தி நம்புறது மட்டும்தான். என்னால வழியை தாங்க முடியும். சூசைட் பண்ணலன்னு போயிட்டேன். உன்னை தப்புன்னு தெரிஞ்சு திரும்ப வந்துட்டேன். அடடா, ஏன் நல்ல முடிவு எடுத்திருக்கேன். ஆமா, முடிவெடுத்தேன், முடிச்சிட்டேன். சொல்லு. என்னது? முடிவெடுத்தேன், முடிச்சிட்டேன். உனக்கு கொஞ்சம் கூட உறுத்தல. 4 வருஷம் லவ்டி. எப்படி மனசு வந்துச்சு உனக்கு? குடிக்க நான் சொல்லிட்டு போக வேண்டியதானே? ஏன் கூடி வந்துட்டு அவன் கூடி வந்துட்டு சி அசிங்கமா இல்ல? விடுடா டேய். அருண் வீரு, அருண் சொல்றத கேளு, விடு. டேய் அருண் விட்றா அவனை. அருண் சொல்றத கேளு, விடு அவனை. அருண் விட்டு. உன் ஃப்ரெண்ட் மதம் மட்டும் என்ன ஒழுங்கா? நான் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் தெரிஞ்சுமே என்ன ஃப்ளர்ட் பண்ணி டார்ச்சர் பண்ண. அப்ப அவனை என்ன பண்ணுவேன்? அதான் நான் நினச்ச மாதிரியே கிருஷ்ணா அவரும் பிரிஞ்சுட்டாங்க. எனக்கு தேவையானது நடந்துருச்சு. ஆனால் நீ என் கூட இருந்துட்டு துரோகம் பண்ணிட்டேன். என் கண்ணில் மட்டும் மாட்டிடாத, செத்துருவேன்.
ஏன் மாதிரியா இருந்தாரா? ஏய் இங்க வா. என்னடா ஏன் கோவமாற? உனக்கு தெரியும் தானேடா நான் கிறிஷாவை எவ்வளவு லவ் பண்ணேன்னு. நேத்து வந்தவன் செட் பண்ணிட்டு கூட்டு போயிட்டான். பார்க்கவே எரிச்ச மாதிரி ஆகுது. உனக்கு அமைதி விட்டுரு. நான் பிரிப்பேன். தப்புடா. என்ன சொந்த ஃப்ரெண்டு போய் துரோகம் பண்ண போறியா? அவனுக்கு அமைஞ்சிருக்கு, உனக்கு அமையல, விடு, அவ்வளவுதான். ஓ, போன வாரம் உங்க அம்மாக்கு எமர்ஜென்சின்னு அவன்கிட்ட காசு கேட்டிய, கொடுத்தானா? இல்ல. என்ன சொன்ன? காசு இருந்தா கண்டிப்பா கொடுப்பேன் சொன்னாங்க. அவன் டெய்லி ஓவர் நைட்டு கிறிஷாவை கூட்டிட்டு வெளியே போயிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கான். உன்கிட்ட காசு கேக்குறப்பெல்லாம் இல்ல இல்லன்னு சொல்லுவான். ஒரு எமர்ஜென்சி காசு கொடுக்க என்ன ஃப்ரெண்டுல அவலாம்? சரி அவன்கிட்ட பேசுறது குறைச்சிக்கலாம்டா. அதுக்கும் பிரிக்கிறது தப்பு தானே. நீ ஏன் ஃப்ரெண்டா அவனுக்கு ஃப்ரெண்டா? நீ தெரியும் எப்படி கேட்கிற? நீ ஏன் ஃப்ரெண்டா அவனுக்கு ஃப்ரெண்டா? 2 பேருக்கும் ஃப்ரெண்டு தான்டா. நான் தான் உன்னை இவ்வளவு நாள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நேத்து வந்தவன் கூட என்னை சேர்த்து வச்சு பேசுறல, இப்ப அவ்வளவுதான்ல நானு. நான் எதா இருந்தாலும் வந்து உன்கிட்ட சொல்லி இந்த பிளான நான் அதனால தான் உன்கிட்ட வந்து சொன்னேன். இப்ப நீ அவனுக்கு சப்போர்ட் பண்றனா பிரச்சனை இல்லை, எனக்கு ஒரு உதவி மாதிரும் தேவையில்லை. ஏய் நில்றா, சொல்லி தொலை என்ன பண்ணோன்னு. உன் கூட பழகின பாதுகா செஞ்சு தொலைறேன். பரவாயில்லண்ணா, நான் பாத்துக்கிறேன். ஏய் சொல்றா, நடிக்காத, என்ன பண்ண சொல்லு. என்ன சொன்னேன் பிரிக்கணும்னு? பிரிக்கதான். எப்படி பிரிக்க போற? பிரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். கண்டிப்பா 2 பேருக்குள்ள சண்டை வரதான் செய்யும். இந்த சண்டையில தான் டேஃப் உள்ள இறக்கி ரிஷா கூட எஃப்ஐஆர் வந்து காட்ட போறோம். எனக்கு தெரிஞ்சு 3 வருஷம் இல்ல 3.5 வருஷம் அதை 2 பேரும் லவ் பண்ணுதுங்க. இதுல பிரிக்க போற எல்லாம் வந்தா போகுது வாயில. நடந்துச்சுன்னா நடக்காதுடா. எஃப்ஐஆர் வச்ச மாதிரி காமிச்சா சரி தானே சொல்லு. தான்டா அதுக்குள்ள கண்டிப்பா சண்டை வரும். அந்த சண்டை படுற கேப்ல தான் நான் டேஃப உள்ள இறக்கி அருண் கண்ணுக்கு எஃப்ஐஆர் இருக்கிற மாதிரி காமிக்க போறேன். நீ பைத்தியமாடா, அவனுக்கு தான் தெரியுமாடா 2 பேரும் கப்பல்னு. அவன்லாம் ஃப்ரெண்டு மாதிரி எல்லாம் பாக்கவே மாட்டான். அவன்கிட்ட போயிட்டு கப்பல்னு சொன்னா பொண்ணு இருந்தாலே போற ஒன்ன உள்ள பூந்து விளாசுவாரு. அவன்கிட்ட பேச சொல்லி க்ளோஸா, ஏன்னா அது வேற ஃப்ரெண்ட்லி டைப். அவனை பேச சொன்னாலே போதுமே. இன்னும் கொஞ்ச நாள்ல பேசிட்டு அருண் கண்டுக்கு மட்டும் அவன் எஃப்ஐஆர் இறக்குற மாதிரி காமிச்சா போதும். கண்டிப்பா டவுட் வரும், சண்டை வரும், பிரிஞ்சிருவாங்க. இதனால பெரிய பிரச்சனை வரப்போகுது தெரியல, உனக்கா எனக்கா, ஆனா கண்டிப்பா வரும். அடுத்த வந்தா அவங்க 2 பேர்த்துக்கு தான் வரும். நம்மளுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம ரிலாக்கா இருப்போம், நம்மளுக்கு சண்டையே வராது. அவங்க 2 பேரும் சண்டை போட்டு நம்மளுக்கு எப்படா தெரியும்? அருண் யாருடா, நம்மளுக்கு ஃப்ரெண்டுடா அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். கண்டிப்பா நம்ம கிட்ட வந்து சொல்ல போறான். இந்த உலகத்துல ஃப்ரெண்டுன்னா நம்புற யாருமே இல்லை, எல்லாரும் நம்புவாங்க. தயவு செஞ்சு போன வச்சு எனக்கு போன வை. என்னடா ஆச்சு, என்ன ஆச்சு, என்ன கதை? ஒன்றும் இல்லடா. சொல்லிட்டா என்ன ஆச்சு? தெரியல, எனக்கும் கிறிஷாவுக்கும் கொஞ்ச நாள் சண்டை ஓவரா போயிட்டு இருக்குடா. என்ன பிரச்சனை ஏதுன்னே தெரியல. நான் அட்வைஸ் பண்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. கொஞ்ச நாள் ஸ்பேஸ் கொடுத்தே பாரு, அப்பதான் புரியும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இருக்கு, புரிஞ்சுக்கணுமா. ட்ரை பண்ணி போயிட்டு. சரியா? நானும் அதான் யோசிச்சேன். கொஞ்ச நாள் ஸ்பேஸ் கொடுத்து தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். சரிடா, எனக்கு வேலை இருக்கு, போயிட்டா. சரி. ஹலோ, நம்ம நினைச்சபடி எல்லாம் கணக்கா போகுது. இந்த நேரத்துல டேஃப் இறக்கி விட்டா எல்லாம் நினைச்ச மாதிரியே போறோம். இறக்கி விடுவோம். சரியா? உனக்கு ஒரு விஷயம் தெரியும். என்னவா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபிஷ் அவனுக்கு சைட் அடிக்குது போல. நீச்சி இருக்கு. எப்படில எல்லாம் இருக்கும்? நானும் மதமே நோட்டீஸ் பண்ணேன்டா. கண்டிப்பா அது உன்னை சைட் அடிக்க முடியும். அது எப்படிடா? அது அருண் கேர்ள் தான்.
கண்டிப்பா சைடு அடிக்காது. என்னடா இவ்வளவு முட்டாளா இருக்க? நீ எத்தனை பொண்ணுங்க கூட சுத்துற, எத்தனை பொண்ணுங்க கிட்ட பேசுற, உனக்கு தெரியாதுடா ஒரு பொண்ணை பத்தி. அதுவும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிருஷாவுக்கும் அருணுக்கும் நிறையா சண்டை வருது போல். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அருண் அதை சந்தேகம் வேற படுறான் போல். அது இல்லாம அதனால உன்னை வந்து சைட் அடிக்கலாம் போல எனக்கு தெரிஞ்சிருக்கு. அதுவும் நீ எப்படி தெரியும்? ஏன்னா வந்து அதுல எல்லாமே என்கிட்ட வந்து சொல்றான்டா. சோ அதனால எனக்கு தெரியும்டா, எது இருந்தாலும் என்கிட்ட தான் வந்து புலம்புறான். நீ ட்ரை பண்ணி பாருடா அப்படின்ற இதுதான் இப்போ என்ன வந்துருக்கு வா சொல்றேன். யோபம் சொல்லுங்க, என்ன பண்றது இப்போ? எனக்கு ஒரு நல்ல பிளான் இருக்கு. கிருஷாவுக்கும் அருணுக்கும் நிறைய சண்டை வருது இப்ப. ஓகே ரிலேஷன்ஷிப் முக்கியமா என்ன தேவை? லவ், கேர், அட்டென்ஷன், ஃபீலிங். இது எதுவுமே கிருஷாவுக்கு கிடைக்கிறது இல்ல. இதை பார்த்துதான் நீ வந்து உள்ள போற. ஓகே, ஆனா அதுல முக்கியமான ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. என்ன டிஸ்அட்வான்டேஜ்? அருணும் கிருஷா உள்ள கப்பலா இருங்க. ஓகே ஓகேவா? நீ என்ன பண்ண போற? கொஞ்சம் கொஞ்சமா அதுகிட்ட பேசி டெக்ஸ்ட்ல ஆரம்பிச்சு, கால்ல ஆரம்பிச்சு, நார்மலா ரிலேஷன்ஷிப் பேசுவோம், டாக்கிங் ஸ்டேஜ், அங்க இருந்து ஆரம்பிச்சு நீ உள்ள போந்து அருணுகிட்ட இருந்து கிருஷா பிரிக்க போற. அவ்வளவுதான். ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அருணும் அதுக்கு செட் ஆக மாட்டான். கிருஷா நல்ல பொண்ணு. நான் உனக்கு உதவி பண்றேன். பரவாயில்ல, ஜோக்காதான் யோசிக்க வேண்டிய. நீ என் ஃப்ரெண்டுடா, அவன் யாரு? நான் உனக்காக எல்லாமே செய்வேன். கிருஷா வேணா சொல்லு, நான் இறங்கி உனக்கு தேறேன். இப்ப போய் பேசு. பேசி சொல்றேன் என்ன ஆச்சுன்னு. சொல்லு. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, கொஞ்சம் கொஞ்சமா பேசு பழகு, புரிஞ்சுதா? நான் என்ன பண்ற மட்டும் பாரு. ஐயோ ஐயோ. உன்கிட்ட விஷயம் சொல்லணும்டா. என்னாச்சு? எனக்கும் கிருஷாக்கும் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? ஏன்? நீ சொன்னல ரொம்ப சண்டை போட்டுட்டு இருக்கோன்னு, இது ரொம்ப ஓவரா போயிடுச்சு. கால் பண்ற எடுக்க மாட்டேங்குது, அம்மாட்ட பேசுறேன்னு ஏதாச்சும் பேசி பேட்டை மாத்திடுது. எனக்கு என்னமோ வேற ஒருத்தனை வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்டா சொந்த கேர்ள் ஃப்ரெண்டு சந்தேகப்படுற? தப்பிடா. இல்லடா, இது என்னமோ வேற மாதிரி போகுது. பேசாம பிரேக்கப் பண்ணிடலான் இருக்கேன். தப்பான முடிவு எடுக்கிறடா, யோசி. சரியா? அதான் கிருஷா நம்ம நினச்ச மாதிரி பொண்ணு இல்லை. அது டேஸ் கூட ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் இருக்கு. ஆனால் நம்மளுக்கு அது முக்கியம் இல்லை. அதுவும் அதை நல்லா சந்தேகம் பார்க்கலாம். இருக்கு பய அவசரப்படுத்த. நம்ம பிளான் போட்டபடி நாளைக்கு மட்டும் தேஷியும் கிருஷியாவும் ஒன்றா வச்சு அருண் பார்த்துட்டான்னா போதும். அவன் பார்த்துப்பான். நம்ம ஓரமாக நின்று வேடிங்க மட்டும் பார்த்தா போதும். இதுக்காக தாண்டா இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேன். கடைசியா நாளைக்கு நடக்க போகுது.
உன்னை என் பெஸ்ட் ஃப்ரெண்டாக தானே நினச்சேன். நீ இப்படி துரோகம் பண்ண நான் எதிர்பார்க்கல. எங்கடா உனக்கு ஃப்ரெண்டா பார்த்தேன்? நீ எனக்கு ஃப்ரெண்டே இல்லடா. நான் கிருஷாவை அவ்வளோ லவ் பண்ணேன். நடுவில் வந்து நீ கூட்டிட்டு போயிட்டா நான் சும்மாவா இருப்பேன்? அதான் உன்னை வச்சு எல்லாத்தையும் பண்ணேன். ஆனா அந்த மாதிரி நான் அவனை கல்பெல்லாம் நினைச்சா அவனே என்னை வச்சு தெரிஞ்சிட்டான். எனக்கு கிடைக்காதுன்னு யாருக்கும் கிடைக்க விட மாட்டேன். உனக்கு விஷயம் தெரியுமா? விஷயம் சாவல. இந்த உலகத்தில் நம்ம எதை பார்த்து பயந்து ஓடுறோமோ அது நம்மளை துரத்தி துரத்தி வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி எந்த விஷயத்த நான் பார்க்கக்கூடாதுன்னு பயந்துட்டு இருந்தேனோ அந்த விஷயத்தையே துரோகத்தின் மூலியமாக என் கண்ணு முன்னாடி கட்டி பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. இனிமே நான் எந்த பாதையில் போகணுன்னு முடிவு பண்ண வேண்டியது